இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனுக்கு உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு சைனீஸ் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இஞ்சி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு ஃபுல் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு 10 பல் பூண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் 4 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேப்சிகம் ஒரு ஃபுல் கேப்சிகத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் செஸ்வன் சாஸ் நான் மேலே கார்டு கொடுக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் வீட்டில் பண்ணது. அப்புறம் டார்க் சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் 2 ஸ்பூனு. அப்புறம் உப்பு, அப்புறம் வெங்காயத்தலை எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயத்தலை ஒரு கை குத்தளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கேரட்டும் கேபேஜும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இது கூட பீன்ஸும் போட்டுக்கலாம். எனக்கு பீன்ஸ் கிடைக்கல. அப்புறம் சிக்கன் ஒரு 200 கிராம் நான் சின்னதாக ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பெப்பர் ஃப்ரெஷ் பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு வினிகர் ஒரு ஸ்பூன் போதும். வினிகர் உங்களுக்கு இல்லைன்னா ஒரு அரை லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். சிக்கனில் 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் பெப்பர் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனுக்கு. அப்புறம் உப்பு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் டார்க் சோயா சாஸ் அது நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனுக்கு. இப்போ அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்றைக்குமே நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது இந்த சிக்கனை இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு பண்ணினீங்கன்னா ரியலி ரொம்ப எம்மியாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ப்ரௌன்ஸில் பண்ணலாம், மஷ்ரூமில் பண்ணலாம். இப்போ நான் லைட்டாக 2 ஸ்பூன் வினிகர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை அப்படி ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். இங்கே நான் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ரைஸ் பாஸ்மதி ரைஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் அதில் உப்பும் ஆயிலும் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ரைஸை ஒரு 80% குக் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், ரைஸு நீங்கள் வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி ஆயிரும். அப்படின்னா தான் உங்கள் ரெசிபி நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் பேனில் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் இஞ்சி போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறது. அப்புறம் பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய். என்றைக்குமே சைனீஸ் ரெசிபிக்கு இந்த மூணுமே ரொம்ப மெயின். ப்ளஸ் இதை லைட்டாக, அதாவது ஓவர் குக்கும் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு 30 செகண்டு அப்படி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சிக்கன் போட்டிருக்கேன். நான் கேஸை ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறதே மறந்துடுவீங்க. அந்தளவுக்கு ரியலி ரொம்ப யம்மியான ஒரு சைனீஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் வீட்டிலையே சாப்பிடலாம். அப்புறம் நீங்கள் சிக்கனை இந்த சிக்கன் ஒரு 5-6 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும். சிக்கனை நீங்கள் இப்படி சின்னதாக எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 4 ஹவர் வச்சுட்டிங்கன்னா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 ஹவர் வச்சுட்டு அப்புறம் எடுத்து கட் பண்ணினீங்கன்னா அது நல்லா இருக்கும். ஒரு பனீர் மாதிரி இருக்கும், கட் பண்ண ஈஸியாக வரும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதனால தான் அது லைட்டாக தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அதனால் அந்த தண்ணியோடு சேர்ந்து நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கேபேஜையும் கேரட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பீன்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பீன்ஸும் சேமாக கொஞ்சோண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வெஜிடபிளை ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த வெஜிடபிளோட ரா டேஸ்ட் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு மஜா வரும். அப்புறம் கேப்சிகம் நான் போட்டிருக்கேன். கேப்சிகம்லாம் குக்காக ஒரு 1.5 நிமிஷம் தான் ஆகுங்க. அதனால் கேப்சிகத்தை நீங்கள் லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் சால்ட்டு போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி ரைஸ்லேயும் சால்ட்டு போட்டிருக்கேன், சிக்கன்லேயும் சால்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் நான் தூவி இருக்கிறேன். இதில் நம்ம க்ரீன் சில்லியும் பெப்பர் தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இந்த வத்தல் பொடியெல்லாம் இதெல்லாம் போடக்கூடாது. நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரியலி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. ரியலி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வெங்காயத்தலையாக போட்டிருக்கேன். வெங்காயத்தலையை நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ரொம்ப ரியலி அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், வீடே மணக்கும். ப்ளஸ் அந்த
லைட்டாக அது வந்து வெங்காயத்தில் குக் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஒரு 30 செகண்ட் தான் ஆகும். அவ்வளோ ரொம்ப ஈஸி அது. ப்ளஸ் அந்த வாசனை, அதாவது அந்த லைட்டாக அந்த பச்சை வாசனை இருக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் டார்க் சோயா சாஸு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன், சின்ன ஸ்பூனுக்கு. அப்புறம் வந்து சேஸ்வான் சட்னி. இந்த சட்னி வந்து நான் வீட்டிலேயே பண்ணியிருக்கிறது. இந்த ரெசிபி நான் எப்படி பண்ணேன்னு நான் மேலே கார்டு கொடுக்கங்க, நீங்கள் ப்ளீஸ் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சட்னி இருந்ததுன்னா நீங்கள் வந்து எல்லா சைனீஸ் ரெசிபியும் உங்கள் வீட்டில் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். இப்போ இதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நான் ரைஸை தூவிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒன்று ஒன்றா பூவாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து பாஸ்மதி இல்லைன்னா வேறு ரைஸ்லேயும் பண்ணலாம். நம்ம நார்மலாக சமையல் பண்ணுற ரைஸ்லேயும் பண்ணி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 4-5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சு அப்படியே வச்சுருங்க. அப்படின்னா தான் அது நல்லா அதோட ரைஸில் வந்து அந்த டேஸ்ட் இதாகும், நல்லா சேரும். இப்பொழுது சூப்பரான சைனீஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிட்டு. இப்பொழுது அருமையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு. ஹோட்டலை விடையும் சூப்பராக வீட்டில் நீங்கள் ரொம்ப யம்மியான ஒரு ரெசிப்பியை, ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிப்பியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. Thank you so much for watching. Thank you.